UTV தமிழ், இனி உலகம் உங்கள் கையில். தமிழ் வாழ, தமிழால் இணைப்போம். இங்க பாரு, தயக்கம் இல்லாம பேசுங்க. 4 வீடு வாங்கிட்டீங்க, நாய்க்கு பாலமே பாரு, பேக்க பாரு. அது மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. மூஞ்சி போற கட்டையா? டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. ஏமா நீயே ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியல. இப்படி ஒரு மூஞ்சிய பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு அவன் வீட்டுக்கு வர்றதே அதிசயம்மா. இங்க பாருங்க, இந்த க்ளோஸ் அப் போயிங்க. இப்படி ஒரு மூஞ்சி இருந்தா எந்த புருஷமா வீட்டுக்கு வருவான்? நீ சாஃப்ட் கேரக்டர், என்ன மாதிரி முரட்டு பையனா இருந்தா பரவாயில்ல. குடிச்சு வர குடிகார நாய்க்கு ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா? உடஞ்சு போன வாஸ்து பொம்மையை ஒட்ட வச்ச மாதிரி கோலமெல்லாம் ஒரு மூஞ்சி. இவன் பர்சன்ட் பத்தி பேசுறான்டா. ரொம்ப அழகா வளர்த்திருக்கு. நன்றிங்க. ரொம்ப மரியாதை கொடுத்துட்டாவ. எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்துடணும்னு அடையிறானுங்க. நான் மானங்கட்ட பையங்களா நான் கேக்குறேன். கொடூர குரங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். மானங்கட்டவனுங்களா? மானங்கட்டவனுங்களா? மானங்கட்ட பசங்க எவனாவது இருக்கானா? எவனாவது இருக்கானா? மானங்கட்ட தூக்கு போட்டு தொங்குகிறான். இவனுக்கு உள்ள வச்சு செருப்பாலே அடிப்பானுங்கன்னு தெரியும். என்னடா பதவி அரிப்பு உங்களுக்கு? மடியில கனம் இல்ல. நாங்க வழியில பயப்படணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்ல. நாங்க தைரியமாத்தான் மக்களை சந்திக்கிறோம். மக்களை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு பயம் கிடையாது. ஏமா இப்படி தப்பு பண்றாங்க? நம்ம இதே ஆம்பளைங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாமா, ஆனா பொண்ணுங்க தான் பயந்து பயந்து வாழணும். ஏன்னா ஆம்பளைங்க கெட்டா அது நனைஞ்ச துணி மாதிரி. அவங்க கொஞ்ச நேரத்துல காஞ்சிடுவாங்க. அவங்க நனைஞ்சதும் தெரியாது, காஞ்சதும் தெரியாது. ஆனா பொம்பளைங்க கெட்டா கிழிஞ்ச துணி மாதிரி. தச்சா கூட கிழிஞ்சதும் தெரியும், ஒட்டு போட்டதும் தெரியும். இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்கிட்டு உன்னோட வாழ்க்கையில் நடந்துக்குமா. அப்பதான் உன்னோட வாழ்க்கையில நீ நல்லா இருக்க முடியுமா?